இந்த சுதந்திர தினத்துடைய நல்வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற இந்த சுதந்திர தின விழா, நானும் எப்பொழுது நான் இந்த பள்ளிக்கு தொடர்பு ஏற்பட்டதோ அதிலிருந்து இன்று வரையும் பதவிகள் இருந்தாலும் பதவிகள் இல்லாவிட்டாலும் உங்களுக்காக நான் என்கின்றதோடு உங்களோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு விழாக்களிலும் நான் நிறைய விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த சுதந்திர தின விழாவுடைய இந்த சுதந்திரத்துடைய வரலாறுகள் நீங்கள் படிக்க வேண்டும் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும், இன்று நம்முடைய நாடு, நம்முடைய மாநிலம் சமத்துவமும் அதாவது ஒரு நல்லிணக்கம் இல்லாத ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், போதைப் பொருட்களை பயன்படுத்தி அந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிய ஆண் குழந்தைகளும் இருக்கிறார்கள், பெண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அதே போல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கைகளில் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல போகாதீங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் எப்படி நாம் ஒற்றுமையாக எல்லோரும் சமம், எல்லோரும் ஒரே நிலை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு இடம் நம்முடைய பள்ளிக்கூடமாக இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து உருவாகக்கூடிய நீங்கள், வளரக்கூடிய நீங்கள், வரக்கூடிய காலங்களில் போதைக்கு அடிமை இல்லாமல் போதையோடு இருப்பவர்களுடைய பழக்க வழக்கங்களை தவிர்த்து தங்களுடைய உறவினராக இருந்தாலும் சரி, தன்னுடைய தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, போதை என்பதை விலகி இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் விலக்கியரும் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று கூறி, இந்த சுதந்திர தினத்தில் போதை ஒழிப்போம் என்கின்ற ஒரு உறுதியோடு எனக்கு வாய்ப்பளித்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.